குறிப்பாக கும்பராசியில் சதய நட்சத்திரம் இருக்கு பாருங்க. இருக்கிற ராசியிலே செம்ம பவர் ராசிங்க. இதை மட்டும் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சொல்கிறேங்க, பொருளாதார வளம் மேம்படும். ஜெய் ஸ்ரீராம். கும்பராசி அன்பர்களே, குறிப்பாக கும்பராசியில் சதய நட்சத்திரம் இருக்கு பாருங்க. இருக்கிற ராசியிலே செம்ம பவர் ராசிங்க. எல்லாரையும் என்ன பண்ணும், வச்சு செய்யும், கண்ட்ரோல் எடுக்கும். எந்தளவு கண்ட்ரோல் எடுக்கும்? சதய நட்சத்திரனாலே டக்குன்னு ஞாபகம் வரத்துக்கு யார் வருவா? காலபைரவர் பிறந்த நட்சத்திரம், காலபைரவர் அவதரித்த நட்சத்திரம். மன்னர், மாமன்னர் ராஜராஜ சோழன் அவதரித்த நட்சத்திரமும் சதய நட்சத்திரம் தான். அப்போது ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவார்? கண்ட்ரோல் எடுக்கும் எல்லாரையும். என்ன தான் கண்ட்ரோல் எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தம் இருக்குமா? ஆமாம், இருக்குங்க. அப்பாவினால் பிரச்சனை, அம்மாவினால் தூரம் பிரச்சனை இருக்குமா? இருக்கும். சகோதரத்தினால் பிரச்சனை இருக்குமா? இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னும்போது மிக பிரம்மாண்டமாக இருக்கும், அதுவே பிரச்சனையாகும். அந்நிய பாஷை, அந்நிய மதத்தினார் பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பாக இருக்குங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்க, நான் என்னங்க போட்டது, ஒழுங்காக தானே இருந்தேன், திடீர்னு போட்டு பயமேற்றி விட்டிங்களே அப்படின்னா, உங்களுக்கு இருக்க தானங்க சொன்ன, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது பாதம் மாறும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த கர்ம நிவர்த்தியே பண்ணணும். எந்த கோவில் போய்ட்டு, எந்த திருக்கோவில் போய்ட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது எழுதிக்கிறேங்க, உங்களுக்கு உண்டான பரிகார கோவில் இது. சரிங்களா? அதாவது அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில், திருப்புகழூர், திருவாரூர்லேருந்து 10வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க. அந்த கோவில் போங்க. கோவில் விளக்குக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் போய்ட்டு கொடுத்து விளக்கரிக்கிறதுக்கு மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு 100% சொல்கிறாங்க, கண்டிப்பாக கர்ம பரிகாரமாக நீங்கள் வெளியே வரலாம். அதே மாதிரி கோவிலில், அந்த கோவிலில் போய்ட்டு பூ மாலை வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த பூச்செண்டு மாதிரி வைப்பாங்க தெரியுமா? ஒரு பூச்செண்டு மாதிரி இந்த பொக்கே கொடுப்பாங்க இல்லையா? அந்த பொக்கே மாதிரி பூவை வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி பொக்கே மாதிரி பூவை கொண்டு போய்ட்டு அதை இறைவனுக்கு சாத்துறதுக்காக கொடுங்க. கண்டிப்பாக கர்ம நிவர்த்தியாக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஓகே. கடன் நிவர்த்திக்கு என்னங்க பண்ணலாம்? கடன் நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம்? குலதெய்வ கோவில் வழிபாடு, கடன் நிவர்த்தி. ஓகே. அங்கே போய்ட்டு என்ன பிரசாதம் கொடுக்கலாம்? வாழைப்பழம், அங்கே போய் வாழைப்பழத்தை அங்கே தானமாக கொடுக்கறது, தேன் தானமாக கொடுக்கறது. இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், கடன் நிவர்த்தி ஆகுமா? ஆமாம், ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இது 2த்தையும் சொல்லிட்டீங்க. பொருளாதார வரவுக்கு என்ன பண்ணலாம்? எழுதிக்கிறேங்க, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். பொருளாதார வரவுன்னா சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இது ராசியாக இருந்தால் 50%, லக்னமாக இருந்தால் 100% இது போட்டணும். சரிங்களா? 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் திருக்கோவில், காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம்? ஏற்கனவே சொன்னது தான், ஸ்ரீகிருஷ்ணர்லாம் டக்குன்னு தெரியுமே. பால், வெண்ணெய், அவல் பிரசாதமாக வைக்கிறது, நைவேத்தியம் பண்ணுறது, வாங்கி சாப்பிட்றது, அங்கேயே தங்கி இருக்கிறது, வீட்டுக்கு வர்றது. இதை மட்டும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேங்க, பொருளாதார வளம் மேம்படும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஓகே. சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதுக்கு ஏன் பரிகாரம் சொல்லலை? பண வரவு பரிகாரம் நீங்களே எழுதிக்கிறீங்களே. ஆதிநாராயண பெருமாள், அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவில், முகுந்தனூர், தஞ்சை மாவட்டத்திலேருந்து திருவாரூர் போகிற வழியில் இந்த கோவில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு துளசி கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த துளசியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த துளசியை வச்சு டெய்லி ஒரு துளசி எடுத்து சாப்பிட்றது, இல்லை தண்ணியில் போட்டு துளசி தீர்த்தம் குடிக்கிறதுன்னு குடிச்சு பாருங்கள். 100% சொல்கிறேன், பொருளாதார வளம் மேம்படும், நின்ற கடன்கள் வசூலாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். குடும்ப வளம் சந்தோஷமாக இருக்கும், மற்ற எல்லா சிறப்புகளும் சகல செல்வ சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று கூறி இந்த பதிவை இதுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.